எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். பீடை ஓய்ஞ்சுதுங்க. டிக்கெட்டு ஃபினாலேருந்து பீடை ஓய்ஞ்சு தூங்கிச்சு. பீடை எவ்வளோ ட்ரை பண்ணிச்சு, ட்ரிகர் பண்ணிச்சு. அரோராவை சுபிக்ஷாவெலாம் ட்ரிகர் பண்ணிச்சு. திவ்யா வந்து ஒரு 3-3:30 மணிக்கு இறங்கிட்டாங்க. அவங்க வந்து வச்சு செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் பீடை பார்வதியை போட்டு செம்மடி வச்சாங்க. கடைசியாக வந்து காலையில் பீடை தூங்கிச்சு. தூங்கினவொன்னே அதை வந்து இறக்கி விட்டாங்க. அரோரா தான் வந்து டிக்கெட்டு ஃபினாலியுடைய வின்னர். ஓகேங்களா? எங்களுக்கு கடைகள்னா கூட பரவாயில்ல, உனக்கு கடையக்கூடாது, நீ நான் உட்கார வண்டின்னு சொல்லி எவ்வளோ ட்ரிகர் பண்ணிச்சு இந்த பீடை அரோராவையும் சுபிக்ஷாவையும். அதுவே நிறைய வாக்குமூலம்லாம் குத்துச்சு. ஆமாம், நான் காலில் வச்சு தான் புஷ் பண்ணி தள்ளினேன், அதில் என்ன இருக்குது, நான் வந்து வேறு முன்னே தான் பண்ணேன்ற மாதிரிலாம் வாக்குமூலம் கொடுத்தது. அண்ட் வந்து இந்த நாய் கொலிச்சதுக்கு வெளியில் இந்த பீடைக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, இந்த பஜாரிக்கு சப்போர்ட் பண்ணாங்க வெளியில். வெக்கங்கட்ட, மானங்கட்ட, ஈனங்கட்ட, ஈத்தரைங்க. நாய் கொலிச்சிச்சினோன்னா எப்படி வந்து ஒரு பொண்ணு மேலே இப்படி மாதிரி தப்பான அவதூறு பரப்புவீங்க நீங்கள்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்கள்ல. இப்போ அதுவே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குது. கமருதீன் கூட உட்காந்து பேசுது. ஏற்கனவே சாண்ட்ரா கிட்ட சொல்லிச்சு. நேற்று அந்த மேட்ரு வந்து லீக் அவுட் ஆகிடுச்சு. உள்ளே ஏதோ கசமசா நடந்துக்குது, கிஸ்ஸுன்றாங்க. அதை தாண்டி வேறு ஏதோ லீக் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மேட்ரு லீக் ஆகிட்டு இருக்கும், அதை சொல்ல வரேன். ஸோ வந்து இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறமாவும் வந்து பிக் பாஸில் ஏடா வச்சுருக்கிறீங்க? இது நியாயமா? இது நாயை குலைக்க விட்டு இப்போ வந்து வெளியே வந்துச்சா, எதுக்காக நாய் குலைச்சிதுன்னு? வெளியில் நாயெல்லாம் குலைச்சிருந்துதுங்க. நாய் குலைச்சதுலாம் வந்து வேறு எதுக்காகவோ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எல்லோரும் படுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து நாய் குலைச்சிதுன்ற மாதிரி விட்டுருந்தானுங்க. இந்த பஜாரி பீட பார்வதியுடைய அடி வருடிகள், காசு வாங்கினு கூற எச்சசோருங்க. ஸோ இப்போ வந்து தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. பீட பார்வதியும் இந்த எச்சப்பொறிக்கு கமருதீனும் சேர்ந்து அங்கே ஏதோ கசமுசா வேலை பண்ணிச்சிங்கன்றது அதுங்க வாயிலே ஒத்திச்சுங்க. இதில் வேறு வந்து கமருதீன் கிட்ட வந்து இந்த பீடை சொல்லுது, அதெல்லாம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பார்த்துக்கலாம், அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். எச்ச பொறிக்கைங்க இதுக்கு தான் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு உதாரணம். இந்த எச்ச பொறிக்கைக்கு வெளியில் வந்து எக்ஸில் வந்து ஸ்பேஸில் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிடுது. அதுவும் பொம்பளைங்கள்லாம், நீங்களாம் நல்ல குடும்பத்து பொம்பளைங்களாம் வந்து சந்தேகமாக இருக்குது. பார்வதியை போயிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோ கேவலப்பட்ட ஜென்மம் அது. ஒரு வந்து வன்மம் வஞ்சம் இதை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்தது. எல்லாருக்கிட்டே வாயை குத்து. இப்போ கூட பாருங்கள், தோத்துட்டதுக்கப்புறம் வெளியில் வந்து ஓன்னு அழுவுது. கமருதீன்கிட்ட உட்காந்துக்கிட்டு பாட்டு போட்டாங்க, மார்னிங் சாங் போடுவாங்கள்ல, பாட்டுக்கு அந்த வெறுப்பில் ஆடுது. தோத்துட்டோன்ற விரக்தியில் வந்து அப்படியே முடியை வச்சு போட்டுக்கிட்டு பேய் மாதிரி ஆடுது. காண்டாயிடுச்சு. ஐயோ அரோரா ஜெயிச்சிச்சே, ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு. தேதும் நன்றும் பிறத்தர வாரா, எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் நாங்கள் உண்மை. ஸோ கமருதீன் கிட்ட உட்காந்து கண்ணில் ஊர் சொல்லிட்டு கண்ணீர் வரல, கண்ணை மட்டும் சுருக்கிக்கின்னு அழுவுது. அவனை வந்து மக்குருதுன்றது கரெக்டாக அவனுக்கு. அவன் வந்து ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துக்கின்னு நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எப்போவுமே இருக்க மாதிரி தானே இருந்தேன். சேட்ராவது பண்ணதுக்கு இவ்வளோ பேர் என்ன எல்லாருமே பண்ணுறாங்க, என்ன நான் இந்த வாரம் போயிடுறேன், என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். எல்லாரும் எழுந்து வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க வீக்கெண்டில். இல்லை, நீ பண்ணதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேணாமா, எல்லோரும் பார்த்துருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு அறிவு இருக்காது, இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உட்காந்துக்கிட்டு இந்த வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து. நான் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எதுவுமே பேசலையா? கமருதீனை பேச விட்டு வேடிக்கை பார்க்கல நீ. அந்த எச்சப்பொறிக்கை நாதாரி திருட்டு அசிங்கமாக வருது. அவங்க பேசலாம் பாருங்கள் சாண்ட்ராவை. அவங்க சொன்னாங்க, கமருதீன் சொன்னாங்க, நீ காமத்தினால தான் குழந்தை பெற்றுக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணி ப்ராப்பராக எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உங்கள் ஆத்தா அப்போ உங்களை பெற்றெடுக்கல, அந்த மாதிரி தானே அவங்க வந்து குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க அந்த காமத்தில். உங்களை மாதிரி வந்து ஒன்றுமே இல்லாமல் ஓடி பேர் பார்க்குற ஷோவில் அவுத்து விட்ட காலைங்க மாதிரி மார்கழி மாதத்து நாய்ங்க மாதிரியா சுற்றிருந்தாங்க. அவங்க உங்களை மாதிரி காமத்தில் காஜியை சுற்றிருந்தாங்க. அவங்க நியாயமாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அந்த காமத்தின் மூலமாக குழந்தைய பெற்றுக்கிறாங்க. எச்எஸ் ஸ்டோரி சொல்லலாம் அவனுங்களாம் சொல்லி வளர்க்கல போல. அதனால இந்த கமருதீன் வந்து உட்காந்துக்கிட்டு பார்வதி கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு சரண்டர் ஆகிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கப்புலேயே கட்டி பிடிச்சிருந்துங்க. காட்சிக்கு உட்காந்து பேசி இருக்குதுங்க. இப்போ பார்த்தோம். ஸோ ஃபைனலி வந்து டிக்கெட்டு ஃபினாலே வந்து இந்த பீடை கடைகள்ன்றது ஒரு சந்தோஷம். அண்ட் வந்து இன்றைக்கி எபிசோடில் விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறாருன்றது தான். நீங்கள் ஒரு நாள் வந்து டிஆர்பின்னு பண்ண தப்புங்க, மைக் போடாமல் குசு பேசுறது, கட்டி பிடிச்சிக்கிறது, உருண்டுறது, அசிங்கமாக பல விஷயங்கள் செய்கிறது, ஆபாசமாக பேசுறது, இது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டீங்க. பாருங்கள், நாய் குறைச்சதுக்கான காரணமும் தெரிஞ்சு போச்சு. பாத்ரூமில் இட்டு போய் என்னமோ பண்ணிக்கிறான், அதுவும் லீக் ஆகிடுச்சு. மேட்ரு சொல்கிறேன். அதனால் அப்போல்லாம் டிஆர்பி விட்டு ஏதோ முடிய போகுது. இன்னொரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்குது. 10 நாள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 நாள் தான் இருக்குது. 10 நாளோ 12 நாளோ வச்சுங்களேன். அதனால் இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா முடிஞ்சிட போகுது. இதுக்கப்புறமா டிஆர்பி மயிரெல்லாம் வந்து யோசிச்சுருக்காமல்
இப்போயாவது வந்து பிக் பாஸ் நியாயமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நியாயமாக வந்து நடந்துங்க. இந்த 2 கர்மாந்தத்தையும் தூக்கி வெளியே அனுப்புங்க. அதுங்க வெளியே போயிட்டு எங்கன்னா காஜியை தீர்த்துக்கிட்டோம். அதுதான் நம்ம சொல்கிறோம். நன்றி மக்களை, மீண்டும் சந்திப்போம்.